சாமிநாதன். நான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் குடல் அறுவை சிகிச்சை துறையோட தலைவராக காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். வணக்கம். நான் டாக்டர் பாண்டுரங்கன் பாசுமணி, காவேரி குழுமத்தினுடைய இரைப்பை செரிமானத்துறையினுடைய இயக்குநராக இருக்கேன். குடல், வயிறு மற்றும் குடல் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங்னா ரத்த இழப்பு. அந்த ரத்த இழப்பு சில சமயத்தில் கண்ணுக்கு தெரியாமல் மோஷன், மலம் போகிறது கருப்பாக தார் மாதிரி போகலாம். இல்லை ரத்தம் குறைஞ்சி மயக்கம், சோர்வு, மூச்சு வாங்குறது, இல்லை நெஞ்சு வலி அந்த மாதிரி வரலாம். ஒரு சிலருக்கு நேரடியாகவே ரத்தம் வாந்தியில் தெரியும், சிகப்பாக ரத்தம் வரும். சில துவஞ்சி போய் கல்லீரல் மாதிரி வரும். சில பேருக்கு மோஷனில் குங்குமம் கரைச்ச மாதிரி ரத்தம் வரும். ஸோ இப்படி தெரிஞ்சும் மறைமுகமாகவும் செரிமான மண்டலத்தில் ரத்த இழப்பு நடக்கிறது 1000ல் ஒருத்தவங்களுக்கு வருஷந்தோறும் நிகழுது. இதுல 110 30 பேர் வரைக்கும் மரணம் வாய்க்கக்கூடிய ஒரு ஆபத்தான வியாதின்றதுனால இத உடனடியா எந்த காரணத்தினால ரத்த இழப்பு ஏற்படுறது கண்டுபிடிச்சு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேற என்ன நோய்கள் இருக்கு, வேற என்ன மருந்துகள் சாப்பிட்றாங்கன்றதுக்காக ஒரு கூட்டு சிகிச்சை, மல்டி டிசிப்ளினரி, ஒரு எமர்ஜென்சி பிசிஷியன், ஒரு தீவிர சிகிச்சை நிபுணர், ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், எண்டோஸ்கோபி பண்ணக்கூடியவங்க, அதுக்கப்புறம் தேவைப்பட்ட இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு சர்ஜன், கல்லீரல் பாதிப்புனா அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, இது மாதிரி பல பேர். அது இல்லாமல் எமர்ஜென்சி டெக்னீஷியன், நர்சஸ், பிளட் பேங்க்கு, ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டு, ஒரு 20-30 பேரோட உதவி இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அந்த நோயாளியை காப்பாற்றி எடுக்கிறதுக்கு அவசியமாக இருக்கு. இப்படி அங்கங்கே சிதறி கிடக்கிற அந்த நிபுணர்களோட அவருடைய உதவிகளை பேஷண்ட் வந்துட்டாங்க இந்த பிரச்சனைன்ற ஒரே ஒரு ஃபோன் கால் மூலம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த பாத்வே, அந்த வழிமுறை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நேர விரயம் இல்லாம உடனடியா கரெக்டான சிகிச்சையை சரியான நேரத்தில் கொடுத்து பேஷண்ட்னுடைய உயிரிழப்பை குறைக்கிறது, தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாம அவங்க சீக்கிரமா நல்லா வீட்டுக்கு போனோம் இந்த பிரச்சனை திருப்பி வராம இருக்கிறதுக்கு என்ன அப்படின்ற ஒரு காம்ப்ரஹென்சிவ் டோட்டல் பேக்கேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தமிழகத்தில் இருக்கிற 12க்கும் மேற்பட்ட காவேரி ஹாஸ்பிட்டல் குழுமங்கள்ல இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ளீட், சரி, இரைப்பை மற்றும் குடல்ல ஏற்படும் ரத்த இழப்புக்கான சிகிச்சையை கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறப்பு மையம். அதை லான்ச் பண்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த விழாவுக்கு உங்களுக்கு அழைச்சி. ஒரு ஒவ்வொரு உறுப்பா நம்ம ஜீரண மண்டலத்துக்கு ரத்த ஓட்டம் தேவை இல்லைங்களா? அதனால வயிறு, குடல் எல்லா இடத்துலயும் ரத்த குழாய் இருக்கு. ஆனா அது நம்ம செரிமானம் நடக்கிற அந்த ஜவ்வுக்கு ரொம்ப கீழே இருக்கு. குடலினுடைய ஜவ்வு பரப்புல புண்ணு வந்தா குழி ஆகும்போது அந்த ரத்த குழாயை தொட்டாலோ இல்ல சில காரணங்களால அந்த ரத்த குழாய் வீங்கி அந்த ஜவ்வுனுடைய மேற்பரப்பு வரைக்கும் வந்தாலும், ஒண்ணு நம்ம குழி ஏற்படுத்திட்டு அந்த ரத்த குழாயில ஓட்ட போடணும், இல்ல அந்த ரத்த குழாய் வீங்கி பரப்புல வெடிச்சு வரணும். இந்த 2 காரணங்கள். அதனால ஆங்கிலத்தை சொன்னா பிஹைண்ட் எவ்ரி ப்ளீட் there is a blood vessel. அப்ப இந்த ஒவ்வொரு ஜிஐ ப்ளீட், சீரண மண்டல ரத்த இழப்புக்கு பின்னாடி ஆர்ட்ரின்னு சொல்லக்கூடிய தமனியோ இல்ல வெயின் சொல்லக்கூடிய சிறையோ ஒரு வெயினஸ் இல்லைன்னா ஆர்டீரியல் பிளட் வெசல் ரத்த குழாய் அந்த இடத்துல ஊத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ கரெக்டான கேள்வி இது. ஏன்னா ட்ரீட்மெண்டோட பர்பஸே அது எந்த ரத்த குழாய், அதை போய் எப்படி நிறுத்துறது, எண்டோஸ்கோப் வழியா நிறுத்த முடியுமா, மருந்து கொடுத்தா நிறுத்த முடியுமா, ரேடியாலஜி வழியா ரத்த குழாய் வழியாவே போயிட்டு அந்த இடத்துல எந்த கிளையில எந்த பிரிவுல ரத்த சேதம் அங்க போய் ஒரு க்ளூ இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன காயில், அந்த பழைய ரீஃபில் பேனெல்லாம் வச்சிருக்கோம் ஒரு காயில், அந்த மாதிரி காயில் போட்டு நிறுத்துறது. இல்லை எதுவும் முடியல, பேஷண்ட் உயிருக்கு ஆபத்து, ஏதாவது செய்யணும்னாக்கா அறுவை சிகிச்சை மூலம் போயிட்டு அந்த ரத்த குழாய் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஒரு தையல் போட்டு, அதுலலாம் நிபுணர் தான் நம்ம டாக்டர் சுவாமிநாதன். அதனால பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தாங்க. நாம தான் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு யார் நிறுத்தினா என்ன, எனக்கு ரத்தம் நிற்கணும். அப்போ பேஷண்ட் இந்த இடத்துல நான் ஒரு கடவுளா பாக்குறேன், சாமி. அது சாமிக்கு பூஜை நடக்கணுங்க. 3வது மாடியில மணி அடிச்சு, 2வது மாடியில கற்பூரம் சூடம் ஏத்தி, மாடியில தேங்காய் உடைக்கிறதுனால சாமி திருப்தி அடையாது. எல்லாரும் சாமி இருக்கிற இடத்துல சேர்ந்து செய்யணும். அது மாதிரி ரேடியாலஜிஸ்ட், எண்டோஸ்கோபிஸ்ட், சர்ஜன், நர்ஸு, எமர்ஜென்சி டாக்டர், தீவிர சிகிச்சை எல்லாரும் அந்த பேஷண்ட்காக ஒருங்கிணைத்து நேரம் விளையாம ஒற்றுமையா இதுதான் பெஸ்ட்னு செய்யறாங்க பாருங்க. அதுதான் எல்லா வசதி எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கு. இதை ஒருங்கிணைச்சு ஒரு ஒத்த கருத்தோட இதுதான் கரெக்ட், இதுதான் பெஸ்ட்ன்ற அந்த ஒருங்கிணைத்து செய்யறது தான் இந்த சென்டரோட சிறப்பு.